இப்போ இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இப்போ உங்கள் உறவினர்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களாம் பேசியிருப்பாங்க. ஆமாம். என்ன விஜய்க்கு வந்து நெகட்டிவாக இருக்குங்களா இல்லை பாசிட்டிவாக சொல்கிறாங்க? விஜய்க்கு பாசிட்டிவாக தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? அவருக்கு தான் கண்டிப்பாக எல்லாருமே ஓட்டு போடுவாங்க. ஓ, எல்லாருமே அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இனிமேல் அவர் தான் வரணும், அவர் தான் வருவார், விஜய் தான் வருவார். எதுக்காக இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க? ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா என்னன்னா, அவர் ஒரு நடிகர். அவர் வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி தான். அவர் இத்தனை கோடியை விட்டுட்டு வரன்ற அவசியம் இல்லை. இன்றைக்கி ஆளுங்கட்சியோ டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ அவர் வந்து கூட்டணியாக வச்சு உள்ளே இருந்து அவர் வரலாம். அவர் தனிச்சு நிற்கிறாருன்னா ஒரு நாள் சந்தர்ப்பம் கொடுப்போமே, மக்களுக்கான சந்தர்ப்பம் கொடுப்போமே, வளரும் இளைஞருக்கு ஏன் கொடுக்கணுமே, எல்லாருமே நீங்களே ஏன் ஆளுன்னு நினைக்கிறீங்க, வரட்டுமே, அவர் வந்து தான் பார்க்கட்டுமே. எப்படி 5 வருஷம் கழிச்சு அவர் செய்கிறது என்னன்னு தெரிஞ்சிரும்ல. 5 வருஷம் கழிச்சு அவர் என்ன செய்கிறாரு ஏது செய்கிறான்றது தெரிஞ்சிரும்ல. ஆட்டோமேட்டிக்காக ஆட்சி மாறிக்கிட்டு தானே இருக்கும். 5 வருஷத்துக்கு அவர் கொடுப்போமே. எதுக்குமே எல்லாருமே எல்லா நடிகரும் கொஞ்சம் பின் வாங்கிக்கிட்டு தானே இருக்காங்க. வர்றாங்க, நான் நிற்கிறேன்றாங்க, ஓடிறாங்க. இவர் நிற்கிறேன்னு ஸ்ட்ராங்காக இருக்கார்ல, வரலாம் இல்லையா? அவர் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. கண்டிப்பாக வருவார், விஜய் வருவார் கண்டிப்பாக.